வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூடி போட்ட லஞ்ச் கூடையோட மாடல், கலர் காம்பினேஷன்ஸ், மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து 4 கூடைகள் இருக்குது. 4மே வந்து ஒரே மாதிரியான மாடல், 2 டிஃப்ரெண்ட் கலரில் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரியும் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரியும் இந்த கூடைகள் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த 4மே ஒருத்தவங்களே தான் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி மூடி போட்ட கூடைகள் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி சிவன் கண்லையும் பார்த்துருக்கோம், செட்டு கூடையாகவும் பார்த்துருக்கோம். அது எல்லாமே வந்து மூடி போட்ட கூடைகள்னு சொல்லிட்டு தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டில் அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்குது. வேணுன்றவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். இன்றைக்கி இந்த கூடையோட ஃபினிஷிங் எப்படி வந்திருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸே நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து வயரும் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நார்மல் வயர், கிளாஸ் வயர், டிஸ்கோ வயர், 50-50 வயர் அப்படின்ற 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வயரும் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வயர் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்லுவேன். இது பாருங்கள், ரெட் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளெயினாக ஒரு இடத்துல ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கமே இந்த மாதிரி பூ டிசைன் வந்து கொடுத்துருக்கேன். நான் இந்த எல்லா கூடைகளுக்குமே வந்து அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ஸ்கூல் ரீஓப்பன் ஆன பிறகு நம்மள்ட்ட வந்து நிறைய பேர் வந்து லஞ்ச் கூடைகள் வந்து கேட்டிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலை பார்த்துட்டு தான் அவங்க வந்து நிறைய கூடைகள் வந்து நம்மள்ட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. இது பாருங்கள், உள்ளே வந்து இது 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சு நீங்கள் வந்து டிஃபன் பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு, டவல் எல்லாமே நீங்கள் வச்சு கொண்டுட்டு போகிற மாதிரி சூப்பராகவே இருக்கும். இது வந்து குழந்தைகள் கொண்டுட்டு போகிற மாதிரி தாங்க இருக்கும். ஃப்ரண்ட் பாகம், இந்த மூடி பாகம்லாம் பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக அந்த ஃப்ளவர் லாக்கு எல்லாமே நல்லா நீட்டாக உங்களுக்கு வந்து நாங்கள் பின்னி கொடுத்துருக்கோம். இந்த லாக் எப்படி போடணும், இந்த ஃப்ளவர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே தனித்தனியாகவே வீடியோ இருக்குது. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து பார்க்கலாம். இது பாருங்கள், சேம் அதே தான். இது வந்து ப்ளூ வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் நம்ம வந்து போட்டிருக்கோம். இப்போ இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட்ஸும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 7 அடியில் 20 வயர் கட் பண்ணிக்கோங்க. பேஸ் வந்து 9 லைன் போட்டுக்கோங்க. பேஸ் போட்டு முடிச்சதும் நீங்கள் இந்த மாதிரி குச்சி சொருகிடுங்க. ஹைட் வந்து 20 லைன் போட்டு 1 லைன் மடக்கி சொருகிக்கோங்க. ஃப்ரண்ட் பாகத்துக்கு மட்டும். இந்த சைடு இருக்கிறதுல அந்த இதிலெல்லாம் வந்து 4 வயர் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 4 லைன் போட்டுக்கணும். மூடி பாகத்துக்கு கொண்டுட்டு வரதுக்கு. ஃப்ரண்ட் பாகத்துக்கு மட்டும் கீழே போட்ட அந்த பேஸ் 9 லைன் போட்டிருக்கோம்னா அதே 9 லைன் நீங்கள் கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணணும். இந்த பேஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தனியாக வீடியோ இருக்குது மூடி போட்ட கூடைக்கு, அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஹேண்டில் வந்து ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் ஷார்ட்டாகவும் இல்லாமல் மீடியமாக போட்டுக்கோங்க. அப்போலாம் தான் கேரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப லாங்காக போட்டுறாமல் ஷார்ட்டாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் அடுத்து இது பாருங்கள், 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சு நீங்கள் டிஃபன் கேரியர் வச்சு பெரியவங்க லஞ்ச் கொண்டுட்டு போகிற மாதிரியான கூடைகள் தான் இது வந்து. அடுத்து வந்து 8 அடியில் 24 வயர், பேஸ் 10 லைன், ஹைட் வந்து 24 லைன் போட்டு 1 லைன் உள்ள மடக்கி சொருகிக்கணும். நீங்கள் பார்த்திங்களா, சைடும் கேப்பெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு சைட்லேயும் நாங்கள் வந்து வயர்லாம் கொடுத்து நாங்கள் 4 நாட்டுக்கு போட்டு மூடி பாகத்துக்கும் திரும்ப 10 லைன்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் நான். பாருங்கள், இது வந்து நல்ல ஒரு டொமேட்டோ ரெட் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நான். இன்னர் வியூ பாருங்கள், நல்லா சூப்பராகவே வந்திருக்கும். நல்லா உங்களுக்கு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சு நல்லா நீங்கள் வந்து டிஃபன் தான் கொண்டுட்டு போகணுன்னு இல்லைங்க, நீங்கள் மூடி போட்டு என்னன்னாலும் கொண்டுட்டு போகலாம். நீங்கள் கோயிலுக்கு நீங்கள் பூஜை ஜாமான் கொண்டுட்டு போகணும், இல்லை நீங்கள் உங்கள் வீட்டு யூஸுக்கு ஏதாவது நீங்கள் வச்சு கொண்டுட்டு போகணுன்னாலும் நீங்கள் வந்து இந்த கூடைகளில் நீங்கள் கொண்டுட்டு போய்க்கலாம். இந்த ஃப்ளவரும் பாருங்கள், இந்த ஃப்ளவர் எப்படி மேக் பண்ணியிருக்கேன்னு கூட தனியாக இருக்குங்க. இந்த லாக் ஃப்ளவர் எப்படி மேக் பண்ணியிருக்கோம், இந்த வயர்லேயே ஃப்ளவர் எப்படி மேக் பண்ணியிருக்கோன்னு ஒன்றுக்கும் தனித்தனியாக நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நான் உங்களுக்கு. இப்போ இன்றைக்கி இந்த கூடைக்கு வந்து எப்படி நம்ம ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம், ஏன்னா நிறைய பேருக்கு இருக்க டவுட் வந்து வயர் எங்களுக்கு பத்தாதான் நீங்கள் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்குல்ல, அதை இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கட் பண்ணாமல் உங்களுக்கு நான் வந்து வயர் நான் வந்து வச்சுருக்கேன். எப்படி நான் வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இன்றைக்கி நான் காமிக்கிறேன். பாருங்கள், பார்த்திங்களா, அந்த மூடி பாகத்துக்கு கொண்டுட்டு வருவோம்ல அந்த வயர் இது எல்லாமே. அப்புறம் சைடு பாகத்துக்கு, ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் 1 லைன் வந்து உள்ளே மடக்கி சொருகணும். மற்ற எல்லாத்துக்குமே செகண்ட் நாட்லேயே நீங்கள் வந்து சொருகணும். அப்போனா தான் வந்து அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
பாருங்கள் எனக்கு இவ்வளோ தாங்க வயர் மிச்சம் இருக்குது, கரெக்டாக இருக்குது. நான் என்னோடய வயருக்கு ஸ்டீல் ஸ்கேலில் நான் வந்து மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். என் வயர் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க, திக்காக இருக்குது. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி நான் மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். இப்போ உங்களோட வயர் வந்து உங்களுக்கு தான் தெரியும். மெலிசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. இது இதை விட இன்னும் மொத்தமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க மெஷர்மெண்ட்டு. இதுதாங்க மெஷர்மெண்ட்டு. ஆனால் காமனான மெஷர்மெண்ட் வந்து இப்போ நான் எடுத்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான். 1/2 லிட்டருக்கு நான் இந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறேன், 1 லிட்டருக்கு இந்த மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். என்னோடய வயருக்கு எனக்கு கரெக்டாக இருக்குது நான் எடுத்திருக்க மெஷர்மெண்ட்டு. ஏன்னா நம்ம நாட்ஸ் வந்து குறைஞ்சது ஒரு 5 நாட்ஸாவது நம்ம சொருகுனா தான் நம்மளுக்கு வந்து வயரு அந்த கூடைகளுக்கே வந்து அந்த கிரிப்னஸ்ஸு எல்லாமே கிடைக்கும். ஸோ நம்ம குறைஞ்சது 5 நாட் சொருகிற அளவுக்கு நம்மளுக்கு வயர் வேணும். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. வயர் வந்து வேஸ்டேஜே ஆகாது நம்மளுக்கு. நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பேஸ் போட்டாலும் அந்த மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் கட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்டீல் ஸ்கேலில் நான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் நான். எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. நான் அதனால தான் இந்த மெஷர்மெண்ட்டே நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் நான். பார்த்தீங்களா? அதே மாதிரி பிளெயினாக இப்போ நம்ம வந்து போட்டு வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் நான் வந்து வயர்லாம் நல்லா இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த பூவெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஹேண்டில் போடுவேன் நான் இந்த குடைகளுக்கு எல்லாத்துக்குமே. இந்த குடைகளில் மெயினாக என்னென்னா இந்த வயரெல்லாம் இன்சர்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து மெயின் வேலையே. ஏன்னா ஃப்ரண்ட் பாகத்துக்கு, சைடுக்கு, ஃப்ரண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து வயர் வந்து இன்சர்ட் பண்ணணும் நம்ம. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மற்ற ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ண முடியும். ஏன்னா ஃப்ளவர் லாக் போடணும், வயர்லேயே ஃப்ளவர் போடணும், ஹேண்டெல்லாம் சைடாக நல்லா நீட்டாக சொருகணும். அந்த வேலையெல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த கூடைகள்லாம் நிறையா இருக்கும். பார்த்திங்களா, நான் ஃப்ளவர் தனியாக மேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நான் வந்து ஃப்ளவர் மேக் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளவர் எப்படி மேக் பண்ணுறதுன்னு கூட தனியாக வீடியோ இருக்குங்க, அதே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. இந்த பார்த்திங்களா 2 வயர் போதில் நம்ம அதை அப்படியே நம்ம வச்சு வயரில் வந்து அப்படியே அந்த கூடையில் வச்சு நம்ம லாக்குக்கு வந்து இன்சர்ட் பண்ணி நம்ம கொண்டுட்டு வர மாதிரி நம்ம கொண்டுட்டு வந்துக்கலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் நான் வந்து எல்லாம் இது பண்ணிவிட்டு ஹேண்டில் வந்து நான் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஹேண்டில் வந்து 2 வயர் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். இன்னர் வேர் எல்லாத்துக்கும் 3 வயர் கொடுத்துருக்கேன். நான் எப்போயும் சொல்கிற மாதிரி இன்னர் வேர் அளந்துட்டு அதில் வந்து 2.5 பங்கு அவுட்டர் வேர் அளந்து இந்த குடைகளுக்கு எல்லாத்துக்கும் ஹேண்டில் போட்டிருக்கேன். ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லாமல் மீடியம் சைஸாக இந்த ஹேண்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நீங்கள் சைக்கிள்லேயோ வண்டிலேயோ நீங்கள் வந்து மாட்டிட்டு போகிறப்ப உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கணும் கேரி பண்ணி கொண்டுட்டு போகிறதுக்காக. இந்த மாதிரி கூடைகளுக்கு அவங்க டைம் வந்து நிறைய கொடுத்தாங்கங்க. அதனால தான் அவங்க கேட்ட கலர் காம்பினேஷனில் நாங்கள் வந்து நீட்டாக இந்த கூடைகளை வந்து பின்னித்தர முடிஞ்சிச்சிங்கனால. அதனால் கூடைகள் வந்து என்கிட்ட எப்போயுமே ஸ்டாக் இருக்காது. நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் பின்னி தான் கொடுக்கணும். கண்டிப்பாக டைம் ஆகும். ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு மினிமம் டைம் கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் வந்து இந்த கூடைகளை வந்து பின்னித்தர முடியும். இந்த கூடைகள் ஏதாவது டவுட் இருக்குது, இந்த கூடைகளோட ரேட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த மாதிரி கூடைகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் இந்த கூடைகளோட எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து நீங்களும் இந்த கூடைகள்லாம் பின்னி பாருங்கள், எப்படி வந்திருக்கு அப்படின்றதையும் என்னோட கமெண்ட்டில் நீங்கள் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வரும். தேங்க்யூ.